மக்களே, அதாவது பத்திரிக்கைக்காரங்களும் சரி தான், டிவிக்காரங்களும் சரி தான். என்ன இந்த விஜய் வந்துட்டு முக ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது பெரிய தப்பான். அங்கிள் தானே சொன்னார், கெட்டாத பேசுகிறீங்கள, அங்கிளுக்கு கெட்ட வார்த்தையா? லூஸு மாதிரி பேசாதீங்க. என்ன அந்த ஆணைக்கு ரொம்ப தான் ஓவரம் பண்ணுறீங்க. ஏதோ வந்தார், பேசினார், போனார், அதெல்லாம் விட்டுருங்க. சும்மா டிவிக்காக, டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி வரலாம் பேசணும்னு சொல்லி பேசாதீங்க. டிவிக்காரங்களா, பத்திரிகை நிருபர்னு சொல்கிறேன். சும்மா வந்துட்டு உங்களுக்குலாம் என்ன வேலை தெரியுமா? பத்திரிகை நிருபர்களா, உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? இந்த மாதிரி பேசிட்டாரு, அந்த மாதிரி பேசிட்டாரு, இதெல்லாம் வேண்டாத வேலை. இங்கே பாரு, அவர் பாட்டுக்கு வந்தார், மீட்டிங்கை முடித்தார், போயிட்டார். அது நடந்தது, இது நடந்ததுன்னு சொல்லி போட்டு கொடுத்து அதான் இடையில அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காசு வருது இல்லை, அதுக்காக தான் பேசுறீங்க. லூசுங்களா? ஒரு அறிவு வேண்டாம் உங்களுக்கு, கொஞ்சமாவது பகுத்தறிவு வேண்டாம். ஆனால் கொஞ்சம் அதாவது சொந்த புத்தியை யூஸ் பண்ணுங்கள். சொந்த புத்தியை யூஸ் பண்ணுங்க. என்ன அடுத்த குறை சொல்லி வாழ்ந்த இதான் தமிழ்நாடு. இதாண்டி தமிழ்நாடு. இந்த தமிழருக்கான நான் தமிழனே கெடுத்து வாழ்கிற தமிழன் தான். ஆனால் உண்மையும் சொல்கிறேன், தமிழ்நாடு வாழ்கிறதுக்கு இதுதான். ஒருத்தனை கெடுத்து வாழ்கிறது தமிழன். ஆனால் உண்மையும் சொல்கிறேன், ஏதோ ஒருத்தன் வந்துட்டான், சரி அவன் ஏதோ பண்ணுறான்னு நினைக்கிறான், அது செய்யட்டுமே, முடிஞ்சால் செய்யட்டும், இல்லைன்னா விட்டுருவோம். ஆகையால் அதுக்காக மறுபடியும் குறை சொல்லி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. விஜய் மாநாடு போட்டார், சரி ஓகே. அது எவ்வளோ பேசினார். யார் கெட்ட வார்த்தை பேசுகிறாரா? அங்கிள் சொன்னது கெட்ட வார்த்தையா? சொல்லுங்கள். முக ஸ்டாலின் அங்கிள் சொன்னது கெட்ட வார்த்தையா? சரி, அங்கிள்னா என்ன தெரியுமா? சுத்த தமிழ் என்ன தெரியுமா? தாய் மாமன். என்னது மாமா? தாய் மாமன் அங்கிள். அதை இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. இதுதான் தப்பு கிடையாது. அதாவது இவர் ஹிந்தி திணிக்க மாட்டார். இந்தியெல்லாம் பேசக்கூடாதான், நான் இங்கிலீஷ் பேசக்கூடாதா? அதை இங்கிலீஷில் பேசினார். ஹிந்தியில் சொல்லவா? இல்லை கேட்க என்னங்கடா முட்டா பசங்க டிவிக்காரங்க செய்யறது தான் பத்திரிக்கையாளங்க. முட்டா பசங்க எல்லாம் முட்டா பசங்கப்பா. சி, இங்கே பாரு, இதெல்லாம் வச்சு ஆட்சி நடத்தாதீங்க. ஏதோ வந்தார், போனார், பேசினார், அதோட முடிச்சிடுங்க. சும்மா இதை வச்சுட்டு மக்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நான் எரிச்சலாக இருக்காது. இங்கே பாரு, அதாவது உங்களால் என்ன முடியுமோ அது மாதிரி செய்யுங்க. சும்மா போட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதிங்க. டிவிக்காரங்களும் சரி தான், சன் டிவி, அந்த டிவி, இந்த டிவின்னு நிறைய இருக்குது. ஏன்னா சன் டிவிக்கான சொல்லவா வேணும். அது திமுக கட்சியான டிவி, திராவிட கழகம் டிவி, அப்புறம் கலைஞர் டிவியெல்லாம் திராவிட கழகம். ஏன் டிவியை வச்சுட்டு இந்த அளவுக்கு வளர்கிறீங்களா? அதே மாதிரி இந்த திமுககாரங்க வந்து அவங்க வந்து பத்திரிகை நிருபரை வச்சு இந்த வளர்கிறாங்களா? உண்மைக்கு சொல்கிறேன், நாசமாக போயிடுவீங்க. உண்மைக்கு சொல்கிறேன், மக்களை வாழ விடணுமா? மக்களுக்கு என்ன அதை பார்த்து பார்க்குறதாம நெல் குடோன்னு கட்டணுமா? சரி, அடு நெல் குடோன்னு கட்டுறதுக்கு வக்கில்லாத ஆட்சி இது. நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க, இதுக்கு டிவியில் பேச முடியுமாவே? இல்லை கேட்க விவசாயம் வந்துட்டு ஒருத்தர் சாவறான், அது சொன்னீங்களாவே? லூசு பயிலுவலா சும்மா போட்டுட்டா. அது இது விஜயில் வந்துட்டு விஜய் மீட்டிங் போட்டார், அங்கிள் சொல்லிட்டாரு. சரி, அங்கிள் சொல்லிட்டாருப்பா கூடப்பா. அப்போ விவசாயி வந்துட்டு விதை இல்லாமல் கஷ்டப்படுறான். நீங்கள் வந்து ஏதோ ஒரு நெல்லாக கொடுத்தாங்க, அவன் போட மாட்டேன்ட்டார் அவர். அதெல்லாம் விடு. ஆனால் உண்மை சொல்லலாம், விவசாயி இருந்தால் தான் தமிழ்நாடு வாழும். விவசாயி உண்மைக்கு சொல்கிறேன், விவசாயி வாழணும். விவசாயம் வாழ வச்சு பார்த்து தான் தமிழ்நாட்டுக்காரன் வாழுவான். அதாவது விவசாயி கொடுத்த அரிசியும் விவசாயி கொடுத்த காய்கறிக்கு தான் நம்ம சாப்பிடணும். புரியுதா இல்லையா? அதை விட்டுப்பட்டு ரொம்ப ஓவராக விஜய் பேசணும், அதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்குங்க. அதை பாருங்க, பத்திரிக்காரங்க, நிருபர்களா, அப்புறம் டிவிக்காரங்களா. நாட்டுக்கு என்ன நன்மை அதை பாருங்கள். சும்மா போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராக எவனா காசு கொடுத்தான், அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இவனை பற்றி பேசு, சீமனை பற்றி பேசு, அவனை பற்றி பேசு, இவனை பற்றி பேசுனா என்னங்கடா அது? அநியாயமாக இருக்குது. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை சொல்லணும். சும்மா போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும், இல்லை காமராஜர் மாதிரி இருக்கணும், இல்லை அம்பேத்கர் மாதிரி இருக்கணும். எனக்கு 3 பேரும் பிடிக்கும். அம்பேத்கரும் பிடிக்கும், எம்ஜிஆரும் பிடிக்கும், காமராஜரும் பிடிக்கும். அப்புறம் முத்துராமலிங்கர் தேவர் ஒருத்தர் இருக்கார், அவரையும் பிடிக்கும் எனக்கு. இதெல்லாம் 4 தெய்வம் எனக்கு. ஓகேவா? இவங்க தான் தெய்வமாக கும்பிட்டுருக்கேன். சும்மா போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. தெய்வமே டிவிக்காரங்களும் சரி, பத்திரிக்காரங்களும் சரி, நல்லா இருப்பீங்க. ஆட்சி ஆளணுமா ஆளட்டும். ஆனால் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சாங்க, அது கூட விஷயம். மண்ணை கொள்ளையடிக்கிற மலையை வெட்டி அதை வந்து மணலாக திரித்து
அதை மணலாக உடச்சி மணலாக்கி விற்கிறாங்க, அது விஷயம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். 5 வருஷம் இந்த அளவுக்கு கொண்டு இழிச்சிட்டிங்களே 2.5 லட்சம் கோடி, என்னப்பா அப்போ சரி விடுங்க. இது வேணா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா பேசுறதுக்கு, மனசு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா இனி பேசுறதுக்கு விரும்பலை. பார்த்துக்கிற மக்களை நான் எனக்காக இல்லை, மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நான் என்னோடய தொண்டை தண்ணி பேசுகிறேன். தமிழ்நாட்டு மக்களை அடுத்த ஓட்டுக்கு காசு வாங்கிடாதீங்க. ஓட்டுக்கு காசு வேணால் நீங்கள் செத்த பயலுகோ. ஓட்டுக்கு காசு மட்டும் வாங்கிடாதீங்க, நல்லா இருப்பீங்க. நான் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் உங்களை வந்து ஏமாளித்தனமாக ஆக்கிட்டாங்க. அதனால் மக்களாக பார்த்துட்டு ஓட்டுக்கு மட்டும் காசு வாங்கிடாதீங்க, நல்லா இருப்பீங்க. எனக்கு என்ன தெரியுமா, நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க, அதான் உண்மை. ஓகே, பாய்.